Jehovah Hosinu. இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, எலிசா மூலம் கர்த்தர் செய்த அற்புதங்களில் ஒன்றை பத்தி பார்க்க போறோம். கர்த்தருடைய ஜனங்களை அழிப்பதற்காக சீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவுடன் யுத்தம் பண்ணுவதற்காக எங்கெல்லாம் படைகளை நிறுத்த வேண்டும் என்று ஆலோசனை பண்ணினாங்க. ராஜாவுடைய ஆலோசனைகளை கர்த்தர் எலிசாவுக்கு வெளிப்படுத்தினாங்க. சீரியர்கள் அழிக்க முற்படும் போது கர்த்தர் எலிசாவுக்கு அதை தம்முடைய ஆவியினால வெளிப்படுத்தினாங்க. தேவனுடன் அனுதினம் நெருங்கி உறவு கொண்டதால் தேவன் எலிசாவுக்கு சீரியரின் ரகசிய திட்டங்களை வெளிப்படுத்தினாங்க. அதை இஸ்ரவேலின் ராஜாவிடம் அறிவித்து எச்சரிக்கையாய் இருக்க கூறுவாங்க எலிசா. மத்தேயு 10:20 கூறியது போல பிதாவின் ஆவியானவர் எலிசாவுக்குள்ளிருந்து பேசினாங்க. லூக்கா 12:2 தேவனால் வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை என்றும் பார்க்கிறோம். ராஜாவும் எலிசா சொல்வது உண்மையா என்பதை அறிய வேதக்காரர்களை அனுப்பி அது உண்மை என்று அறிகிறாங்க. அதனால் எலிசா கூறியபடி எச்சரிக்கையாக இருந்து அநேக தரம் சீரியர்களிடமிருந்து தப்புவிக்கப்படுறாங்க. எலிசாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க ராஜா. நாமும் எலிசாவை போல தேவனுடன் நெருங்கி உறவாடி தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ முயற்சிப்போம். அதனால் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை உண்டாகும். இப்படி சீரியர்கள் போக நினைத்த இடங்களிலெல்லாம் இஸ்ரவேலின் இராணுவங்கள் நின்றது. இதனால சீரிய ராஜாவுக்கு மிக குழப்பம் ஏற்பட்டு கவலையில ஆழ்ந்தாங்க. தான் ஒவ்வொரு தடவையும் ரகசியமாக திட்டமிடுகிற திட்டங்கள் அனைத்தும் எவ்வாறு இஸ்ரவேல் ராஜாவுக்கு தெரிகிறது என்று ஆராய்ந்தாங்க. தம்முடைய படையிலும் நம்மை உளவு பார்க்கிற ஒருவன் இருப்பதாக உணர்ந்தாங்க. எனவே சீரிய ராஜா மிகுந்த குழப்பத்துடன் தம்முடைய ஊழியக்காரர்களை அழைத்து, நமக்குள் இஸ்ரவேல் ராஜாவுக்கு உளவாயிருப்பவன் யார் என்று கேட்கிறாங்க. அதற்கு அவனோடு இருக்கிற ஒருவன், நம்மிடம் யாரும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ராஜா பள்ளியறையில் பேசுகிறவைகளை கூட இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியான எலிசா அதை இஸ்ரவேல் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்று சொல்லுறாங்க. உடனே ராஜா எலிசா எங்கே இருக்கிறான் என்று கேட்கிறாங்க. அவர்கள் எலிசா தோத்தானில் தங்கியிருப்பதாக கூறினாங்க. இந்த தோத்தான் எருசலேமுக்கு வடக்கே 60 மைல் தூரத்துல உள்ளது. தோத்தான் என்றால் 2 கிணறுகள் என்று பொருள். இந்த இடம் மிகவும் செழிப்பான இடம். இது அந்த காலத்தில் எலிசாவின் தலைமை செயலகமாக இருந்துச்சு. இந்த தோத்தானில்தான் யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை விற்று போட்டாங்க. சீரிய ராஜா எலிசா தான் அந்த தேசத்தை தாக்காதபடியும் அவர்கள் சிறைப்பிடிக்க முடியாதபடியும் தடுக்கிறான் என்று நினைக்கிறாங்க. எலிசாவை கொலை செய்ய பார்க்கிறாங்க. அதற்காக திட்டம் போட்டு பலத்த குதிரைகளையும் ரதங்களையும் இராணுவங்களையும் அனுப்புறாங்க. ஒரு மனிதனான எலிசாவை பிடிக்க இத்தனை இராணுவங்களை அனுப்புவதை பார்க்கிறோம். அவர்கள் இரவு நேரத்தில் எலிசா இருக்கும் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டாங்க. எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசி அதிகாலையில் எழுந்து வெளியே வந்து பார்க்கும் பொழுது சீரியர்களின் இராணுவமான குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருப்பதை பார்க்கிறாங்க. உடனே எலிசாவிடம் போய், ஐயோ என் ஆண்டவனே, நம்மை சுற்றிலும் படைகள் சூழ்ந்திருக்கிறதே, என்ன செய்வோம் என்று புலம்பினாங்க.
ஆனால் எலிசாவோ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுடன் இருப்பவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொல்லறாங்க. இதுதான் விசுவாசம் உள்ளவர்களுக்கும் விசுவாசம் இல்லாதவர்களுக்குமான ஒரு பெரிய வித்தியாசம். மலையில் இருந்து இராணுவத்தை பார்த்து நடுங்கின கெயாசி ஐயோ என்று புலம்புகிறான். கண்கள் திறக்கப்பட்ட எலிசா நம்மோடு இருப்பவர்கள் அவர்களை விட அதிகம் என்று கூறுவதை பார்க்கிறோம். வேலைக்காரனாகிய கெயாசி பிரச்சனையை பார்த்தான், ஆனால் எலிசாவோ கர்த்தரை பார்த்தான். அப்பொழுது எலிசா கர்த்தரிடம் கெயாசியின் கண்கள் திறக்கப்பட விண்ணப்பம் பண்ணுறாங்க. உடனே கர்த்தர் வேலைக்காரனின் கண்களை திறக்கிறாங்க. அப்பொழுது கெயாசி எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் மலைகளில் நிறைந்திருப்பதை பார்க்கிறாங்க. நம் கண்களால் பார்க்க முடியாத ஒரு ஆவிக்குரிய உலகம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதில் பணிவிடை செய்யும் திரளான வானதூதர்களின் சேனைகள் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கிரியை செஞ்சு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில இருந்து தேவன் நம்முடைய மக்களுக்கு துணையாய் இருப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய தூதர்களின் சேனை விசுவாசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் பாதுகாக்க அருகிலேயே நின்று கொண்டிருக்கிறது. இதே போலதான் ஜனங்கள் கோலியாத்தை பார்த்தாங்க, ஆனால் தாவீதோ கர்த்தரை பார்த்தான். வேதத்தில் 365 இடங்களில் பயப்படாதே என்று வருகிறது. பரலோகத்தின் சேனை எப்பொழுதும் நம்முடைய பிள்ளைகளை சுற்றி காத்து கொண்டு இருக்கும். எசேக்கியா ராஜாவின் காலத்தில் அசரிய ராஜா தன்னுடைய இராணுவத்தை அனுப்புறாங்க. சனகேரி என்ற பெரிய படைத்தலைவன் அவர்களுடைய ஒரு செய்திய அனுப்புறாங்க. தேவன் ஒரு தூதனை அனுப்பி 1,80,000 பேரை ஒரே நாளில் சங்கரிக்க செஞ்சாங்க. நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். சங்கீதம் 119:18 தாவீது கர்த்தாவே உமது அதிசயங்களை பார்க்கும்படி தன்னுடைய கண்களை திறந்தருளும் என்று ஜெபித்ததை பார்க்கிறோம். ஒரு வழியாய் நமக்கு எதிராக வருபவர்கள் 7 வழியாக புறப்பட்டு செல்வார்கள். 1 கொரிந்தியர் 2:9 கூறியபடி கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். அதே போல் எபேசியர் 1:19 கூறியபடி தேவனுடைய மகத்துவத்தின் வல்லமை இன்னதென்று அறிய நமக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று தேவனிடம் கெஞ்ச வேண்டும். நாம் காண்பதற்கும் உணர்வதற்கும் மிகவும் அதிகமாக நமக்கு உதவிகளை பலவிதங்களில் கர்த்தர் செய்து வருகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் தனியாக இருக்கிறேன், தனக்கு துணையாக யாரும் இல்லை என்று எண்ண வேண்டாம். கர்த்தரை நோக்கி ஜெபித்து எலிசாவை சுற்றி இருந்ததை போல நம்மை சுற்றியும் கர்த்தருடைய சேனை இருப்பதை விசுவாசிப்போமாக, அதன்படியே ஆகும். எதிரியின் படைகள் எலிசாவிடம் வந்தவுடன் எலிசா எதிரிகளுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் எலிசா விண்ணப்பித்தபடி எலிசாவின் எதிரிகளுக்கு கண்மயக்கம் வரும்படி செய்கிறாங்க. அவர்களை ராஜாவிடம் அழைத்து சென்ற பின்னர் அவர்களுடைய கண்களை தெளிவடைய செய்ய வேண்டும் என்று எலிசா திட்டமிடுறாங்க. மனிதனின் திட்டத்தை கர்த்தர் செயல்படுத்துறாங்க. உண்மையாக கர்த்தரை நேசித்து பின்பற்றுபவர்களின் திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். சீரியரின் படைகள் தேடுவது இஸ்ரவேலின் ராஜாவை தான். ராஜாவை பிடிக்க முடியாதபடி எலிசா தடுத்ததால் தான் எலிசாவை தேடினாங்க. எனவே எலிசா இது வலியுமல்ல
பட்டணமும் அல்ல, என் பின்னே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் கூட்டி போகிறேன் என்று சொல்லி அவர்களை ராஜாவிடம் அழைத்து சென்றாங்க. சமாரியாவுக்கு வருகிற வரை அவர்கள் அனைவரும் கண்மயக்கத்துல தான் இருந்தாங்க. சமாரியாவுக்கு வந்த பின் எலிசா கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்று வேண்டுறாங்க. இப்பொழுதும் கர்த்தர் எலிசாவின் ஜெபத்தை கேட்டு அவர்களின் கண்களை திறக்கும்படி செய்யறாங்க. எதிரிகள் பார்வை பெற்ற போது சமாரியாவின் நடுவுல இருப்பதை பார்த்தாங்க. சமாரியாவின் ராஜா அவர்களை பார்த்தவுடன் அவர்களை வெட்டி போடலாமா என்று எலிசாவிடம் கேட்டாங்க. ஆனால் எலிசா ராஜாவை பார்த்து அவர்களை வெட்ட வேண்டாம், அதற்கு பதில் அவர்களை புசித்து குடிக்க வைத்து அதன் பின் அவர்களை ஆண்டவரிடத்தில் அனுப்பிவிட ஆலோசனை சொன்னாங்க. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு என்று கூறியிருப்பது போல எலிசா ராஜாவிடம் அவர்களுக்கு புசித்து குடிக்க அப்பமும் தண்ணீரும் கொடுக்க கூறினாங்க. அதன்படியே ராஜா எதிரிகளுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் அனைவரையும் புசித்து குடிக்க சென்று அனுப்பினாங்க. தேவனுடைய வல்லமையும் கிரியையும் அங்கே வெளிப்பட்டது. சீரியரின் தண்டுகள் அதன்பின் எருசலேமுக்கு வரவே இல்லை. இதில் எலிசா 3 முறை ஜெபம் செய்ததை பார்க்கிறோம். நிறைவேற முடியாததை நிறைவேற்றினார். யுத்த களத்தில் இருந்தாலும் வெற்றியையும் தோல்வியையும் தருவது தேவன்தான். எனவே கண்டிப்பாக தேவனுடைய சமூகத்தில் அமர வேண்டும். நன்மைகள் தேவனுடைய சமூகத்தில் இருந்துதான் வரும். இதனால் தான் மோசே யுத்த களத்திற்கு செல்லாமல் தன்னுடைய 2 கரத்தையும் தேவ சமூகத்துக்கு நேராக நீட்டி ஜெபித்து வெற்றி பெற்றாங்க. நாமும் நம்முடைய காரியங்களில் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு வெற்றி பெறுவோமாக. ஆமென்.